லாகில் அடுத்த சம் 67th sum. If x square plus y square is equal to 11xy, show that log of x minus y by 3 is equal to half into log x plus log y. இதுக்கு இதிலேருந்து இந்த கண்டிஷனை கொண்டு வரணும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 11xy. நமக்கு இங்கே சோதத்தில் பார்த்தா எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்குது. அப்போ இதை எக்ஸ் மைனஸ் ஒய்யில் கொண்டு வரணும். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயருக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xy அப்படின்னுங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிறதால நம்ம எக்ஸ் மைனஸ் ஒய்யில் கொண்டு வரணும். அப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xyன்னு எழுதுகிறோம். ஆனால் இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக மைனஸ் 2xy எழுதியில் ப்ளஸ் 2xy ஒன்று எழுதிக்கணும் இஸ் ஈக்குவல் டு 11xy. அப்போ தான் இது மூணையும் சேர்த்து நம்ம என்னென்னு எழுதலாம்னா எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதி இதை ப்ளஸ் 2xy இஸ் ஈக்குவல் டு 11xy. இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக மைனஸ் 2xy சேர்த்ததுனால ஒரு ப்ளஸ் 2xy சேர்க்கணும். அப்போ தான் கேன்சல் ஆகி இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னே வரும். நமக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் வேணுங்கிறதுனால தான் நம்ம இவ்வளவும் பண்ணுறோம். இப்போ இதுலேருந்து எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 11xy. இந்த ப்ளஸ் 2xy இந்த சைடு வந்தால் மைனஸ் 2xy. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9xyன்னு வந்துடும். இப்போ டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ். log of x minus y the whole square is equal to log 9xy. இது பவர் ரூல் படி இந்த 2 இங்கே வந்துடும். 2 log of x minus y is equal to இது வந்து ஒரே லாகில் மல்டிப்ளிகேஷனில் இருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதை தனித்தனி லாகாக பிரித்து அடிஷனில் போட்டுடலாம். log 9 ப்ளஸ் log x ப்ளஸ் log y அப்படின்னு சொல்லி இது ஒரே லாகில் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறத தனித்தனி லாகாக பிரித்து அடிஷனில் போட்டுடலாம். 2 log of x minus y is equal to log 9 என்னன்னு எழுதலாம்னா log 3 ஸ்கொயர்னு எழுதலாம். மற்றதெல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு அது வேணும், log x வேணும், log y வேணும், அதெல்லாம் வேணும். அதனால் அதெல்லாம் அப்படி ஒன்றும் மாற்ற வேண்டாம். 2 log of x minus y is equal to இது என்ன ஆயிரும், பவர் ரூல் படி 2 log 3ன்னு வந்துடும். 2 log 3 ப்ளஸ் log x ப்ளஸ் log y. இப்போ 2 log of x minus y இந்த 2 log 3 இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸ் 2 log 3ன்னு வந்துடும் இஸ் ஈக்குவல் டு log x ப்ளஸ் log y. இதில் 2வை காமனாக எடுத்துட்டோன்னா log of x மைனஸ் ஒய் மைனஸ் log 3 இஸ் ஈக்குவல் டு log x ப்ளஸ் log y. இப்போ இந்த 2வை இந்த சைடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா log of x மைனஸ் ஒய் மைனஸ் log 3 இஸ் ஈக்குவல் டு இது 1/2ன்னு வந்துடும். இந்த 2 கீழே வந்துடும் இன்ட்டு log x ப்ளஸ் log y. இப்போ தனித்தனி லாக் வந்து மைனஸில் இருக்குது அப்படின்னா ஒரே லாகாக போட்டு இதை டிவிஷனில் எழுதிடலாம். எக்ஸ் மைனஸ் ஒய் பை 3 தனித்தனி லாக் மைனஸில் இருக்கும்போது ஒரே லாக் போட்டு டிவிஷனில் எழுதலாம். half log x ப்ளஸ் log y. hence proved. இந்த கொடுத்துருக்க கண்டிஷன்லேருந்து இந்த கண்டிஷனை டெடியூஸ் பண்ணி வரணும். எப்படி டெடியூஸ் பண்ணுறதுனா இதுதான் க்ளூ. நமக்கு இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் வர்றதுனால இது எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு நம்ம மாற்றினா தான் சரியாக வரும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலானா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xy. அதனால் இதோட மைனஸ் 2xy ஒன்றும் ப்ளஸ் 2xy ஒன்றும் சேர்க்குறோம். அப்போ தான் இதனுடைய வேல்யூ மாறாமல் இருக்கும், ரெண்டு கேன்சல் ஆகி. இப்போ இந்த 3 டேர்மும் சேர்ந்தது எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். இந்த 2xyயை இந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸ் 2xy. அப்போ ஃபைனலாக நமக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9xyன்னு கிடைக்கும். இப்போ ரெண்டு பக்கமும் லாக் எடுக்கணும். பவர் ரூல் படி இந்த 2 சைடில் வந்துடும். இது வந்து ஒரே லாகில் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறத தனித்தனி லாகாக போட்டு ஆட் பண்ணுறோம். அப்புறம் இதெல்லாம் அப்படியே வச்சுக்கணும். இந்த log 9 மட்டும் 3 ஸ்கொயர்னு மாற்றணும். அப்புறம் பவர் ரூல் படி இது 2 log 3ன்னு வந்துடும். அப்புறம் இந்த 2 log 3யை இந்த சைடு மைனஸ் 2 log 3ன்னு கொண்டு வரணும். 2வை காமனாக எடுக்கணும். log of x minus y மைனஸ் log 3ன்னு வரும். அப்புறம் 2வை இந்த சைடு கொண்டு வந்தால் ஹாஃப்னு வந்துடும். இது ரெண்டுக்குமே தான் வரும், இந்த 2 ஹாஃப்னு வந்துடும். அப்புறம் இந்த தனித்தனி லாக் சப்ராக்ஷனில் இருக்கையில் இந்த லாகை நம்ம டிவிஷனில் போட்டு log of x minus y by 3 is equal to half of log x plus log y. அதுதான் நம்ம கேட்டிருக்க ரிசல்ட்டும். ஹென்ஸ் ப்ரூவ்ட்.